ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கும் ரவுடி சிசிங் ராஜாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. வேளச்சேரி வழக்கு ஒன்றில் கைது செய்ததாகவும் சென்னை காவல்துறை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம். ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் சோழிங்கநல்லூர் மாஜிஸ்ட்ரேட் கார்த்திக் விசாரணை. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள சிசிங் ராஜாவின் உடலையும் மாஜிஸ்ட்ரேட் ஆய்வு செய்தார். சென்னையில் தொடர்ந்து 3 என்கவுண்டர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நடந்துள்ளது. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் குற்றச்சாட்டு. ஊர்வலத்திற்கு அனுமதி அளிப்பதற்கான விதிமுறைகளை உருவாக்கிய பின்னரும் RSS அணிவகுப்புக்கு அனுமதி வழங்குவதில் ஏன் தாமதம்? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து. நீர்நிலைகளை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கவும் தமிழக அரசுக்கு தீர்ப்பாயம் அறிவுரை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை காரணமே இன்றி ஆளுநர் கிடப்பில் போட்டு வைக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் பாராளுமன்ற கூட்டமைப்பு கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசின் 4 வகையான திருமண உதவி திட்டங்கள். 48 கோடியே 83 லட்சம் ரூபாய் செலவில் தங்கம் கொள்முதல் செய்ய சமூக நலத்துறை நடவடிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கையில் பெயரளவிற்கே கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வாழ்விழந்து நிற்கும் மீனவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய 40 எம்பிக்கள் எங்கே போனார்கள் எனவும் இபிஎஸ் கேள்வி. சென்னை எழும்பூரில் 114 குடும்பங்களுக்கு மூலக்கொத்தளம் திட்ட பகுதியில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அமைச்சர் உதயநிதி நிகழ்ச்சியில் கண்ணப்பர் திடலில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீடு ஒதுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கும் தொடர்பு உள்ளதாக பிஎஸ்பி தலைவர் குற்றம் சாட்டிய விவகாரம். 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு செல்வ பெருந்தகை சார்பில் ஜெயசங்கருக்கு வக்கீல் நோட்டீஸ். குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தயார். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தகவல். முதலமைச்சரை விமர்சித்து அவதூறாக பேசிய வழக்கில் சி.வி. சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் விளக்கம். மதுரையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் 2 நுழைவு வாயில்களை இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இடிக்க அனுமதி கோரி பொதுநல வழக்கில் அதிரடி உத்தரவு.
நெல்லையில் நடைபெற்ற பூநூல் அறுப்பு விவகாரம் உண்மையானது அல்ல. மாநகர காவல்துறை விளக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு. மாநாட்டிற்கு மது அருந்தி வரக்கூடாது என தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுரை. திண்டுக்கல் அருகே கேரளாவைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டுச் சென்ற கும்பலுக்கு போலீசார் வலை. கொடைக்கானல் செருப்பன் ஓடை வனப்பகுதியில் 300 மீட்டர் நீளத்திற்கு நிலம் பிளவடைந்த சம்பவம். வழக்கம் போல் ஏற்படும் பிளவுதான் என அதிகாரிகள் பேட்டி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பரிகார யாகம் செய்த தேவஸ்தான நிர்வாகிகள். லட்டுகளில் விலங்கு கொழுப்பு இருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிறப்பு பூஜை. திருப்பதி லட்டில் கலப்படம் செய்திருந்தால் தானும் குடும்பமும் நன்றாக இருக்கப் போவதில்லை. ஏழுமலையான் கோவிலில் முன்னாள் அறங்காவலர் கருணாகர ரெட்டி கற்பூரம் ஏற்றி சபதம். వేదమూర్తికి వేల దండాలు. అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడికి 91 సంవత్సరాల పాలక మండలి చరిత్రలో 3 సార్లు పాలక మండలి సభ్యునిగా, 2 సార్లు తిరుమల తిరుపతి దేవస్థాన అధ్యక్షుడిగా అవకాశం ఇచ్చిన మహామూర్తి திருப்பதி தேவஸ்தான முன்னாள் தலைவர் சுபா ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. லட்டு விவகாரம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வலியுறுத்தல். பாஜக RSS வெறுப்பையும் வன்முறையையும் மட்டுமே பரப்புகிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி விமர்சனம். அக்னிவீர் குறித்து ராகுல் காந்தி இளைஞர்களை தவறாக வழி நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. தொழில்நுட்பத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையில் சமநிலை தேவை. தொழில்நுட்பத்தால் இயக்கப்படாத எந்த துறையும் இல்லை என்றும் நியூயார்க்கில் நடந்த வட்டமேஜை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. காசா இஸ்ரேல் இடையே ஆன போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண பிரதமர் வலியுறுத்தல். சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்களின் ஒற்றுமையே இந்த தொடக்கத்தின் அடித்தளம். புதிய மறுமலர்ச்சி இலங்கையை படைப்போம் எனவும் புதிய அதிபர் அனுராகுமார திசநாயக சூளுரை. அர்த்தமுள்ள உரையாடல்களை தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் சினிமா. ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட லப்டா லேடிஸ் பட இயக்குனர் கிரண் ராவ் நிகழ்ச்சி. கோட் படத்தின் மட்ட பாடல் யூடியூபில் வெளியீடு. விஜய், த்ரிஷா நடனத்தை கண்டு ரசித்து ரசிகர்கள் உற்சாகம். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் கொட்டுக்காளி திரைப்படத்திற்கு விருது. இயக்குனர் PS வினோத் ராஜ் தமிழில் பேசிய காணொளி இணையத்தில் வைரல். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்த பைசன் திரைப்படம். துருவ் பிறந்த நாளையொட்டி புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு.